வணக்கம். தமிழ்நாட்டில் கடந்த 30 ஆண்டுகளாக எந்த கட்சியும் தொடர்ந்து ஆட்சியில் நீடித்ததில்லை என்ற நிலையை மாற்றி அதிமுக புதிய சாதனை படைத்துள்ளது. தமிழ்நாட்டில் 1977 முதல் 1987 ஆண்டு வரை தொடர்ந்து 10 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து எம்ஜிஆர் சாதனை படைத்தார். 1977, 1980 மற்றும் 1984 ஆண்டு சட்டமன்ற தேர்தல்களில் அதிமுக தொடர்ச்சியாக வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சியை பிடித்து வந்தன. எந்த கட்சியும் தொடர்ந்து வெற்றி பெற்று ஆட்சி நடத்தியது கிடையாது. தற்போது 30 ஆண்டுகளுக்கு பின்னர் அதிமுக தொடர்ச்சியாக வெற்றி பெற்று சாதனை நிகழ்த்தியுள்ளது. தமிழ்நாட்டில் 1984க்கு பின்னர் எந்த ஆட்சியும் தொடர்ந்து நீட்டித்தது இல்லை என்ற கருத்தை மாற்றி புதிய சாதனையை படைத்துள்ள ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார். தமிழக மக்களுக்காக புதிய உத்வேகத்துடன் செயல்பட இருப்பதாக முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றதை அடுத்து போயஸ் கார்டன் இல்லத்தில் கட்சி தொண்டர்கள் குவிந்தனர். ஜெயலலிதா வாழ்க, புரட்சித் தலைவி அம்மா வாழ்க, முதலமைச்சர் வாழ்க என்று அவர்கள் முழக்கமிட்டனர். IAS மற்றும் IPS அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் போயஸ் கார்டனில் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயலலிதா தமிழக மக்கள் தம்மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருப்பதாக குறிப்பிட்டார். தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற பாடுபட இருப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார். தமிழக மக்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது நெஞ்சத்தின் அடித்தளத்திலிருந்து எழுகின்ற உணர்ச்சிகளை, நன்றி உணர்வை வெளிப்படுத்த தமிழ் அகராதியில் போதுமான வார்த்தைகள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். 1984 ஆண்டுக்கு பிறகு தமிழகத்தில் ஆளுகின்ற கட்சி தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சியை தொடருவது என்பது 1984 ஆண்டுக்கு பிறகு மீண்டும் இப்பொழுதுதான் நடைபெற்றிருக்கிறது. 10 கட்சிகள் சேர்ந்து என்னை எதிர்த்த போதிலும், பெரிய கூட்டணி என்று எதுவும் இல்லாத போதிலும் நான் ஆண்டவனை நம்பி மக்களுடன் கூட்டணி வைத்துக் கொண்டேன். மக்கள் என்னை கைவிடவில்லை. மக்கள் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்று பலமுறை சொல்லியிருக்கிறேன். நானும் தமிழக மக்கள் மீது அளவற்ற நம்பிக்கை வைத்திருக்கிறேன். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்பதுதான் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது எனது தாரக மந்திரமாக இருந்தது. இந்த தாரக மந்திரத்தின் அடிப்படையில் தான் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். இனியும் தொடர்ந்து செயல்படுவேன். என் வாழ்வு தமிழக மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாகும். மக்களுக்கு நன்றி சொல்ல அகராதியில் போதுமான வார்த்தைகள் இல்லை என்பதை குறிப்பிட்டேன். எனது நன்றியை வெளிப்படுத்தும் விதத்தில் நான் மக்களுக்காக புதிய உத்வேகத்துடன் செயல்படுவேன். எங்கள் தேர்தல் அறிக்கையில் என்னென்ன வாக்குறுதிகளை மக்களுக்கு அளித்திருக்கிறோமோ அந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்ற நான் பாடுபடுவேன். என்றென்றும் மக்கள் தொண்டில் எனது வாழ்வை நான் கழிப்பேன் என்றும்
தமிழக மக்களுக்கு என்றென்றும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுக்கு வெற்றியை அளித்து தம்மை மீண்டும் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்த மக்களுக்காக அயராது பாடுபடப் போவதாக ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் இந்த வெற்றியை தனக்கு அளித்த பெருமை தமிழக மக்களையே சாரும் என்று குறிப்பிட்டுள்ளார். திமுகவின் பொய் பிரச்சாரங்களை பொடி பொடியாக்கி உன்னதமான, உத்தமமான, உண்மையான ஜனநாயகத்தை நிலைநாட்டியது இந்த தேர்தல் என்று அவர் கூறியுள்ளார். தம் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து தமது அன்பான வேண்டுகோளினை ஏற்று மகத்தான, அபரிமிதமான, அளப்பரிய வெற்றியை அதிமுகவிற்கு அளித்துள்ள தமிழக மக்களுக்கு என்றென்றும் நன்றி கடன் பட்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக்க தொடர்ந்து அல்லும் பகலும் அயராது உழைக்கப் போவதாகவும் ஜெயலலிதா உறுதியளித்துள்ளார். வெற்றிக்காக உழைத்த அதிமுக நிர்வாகிகளுக்கும் தோழமை கட்சி தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை உரித்தாக்கிக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் மற்றும் கேரள மாநிலத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர்களுக்கு வாக்களித்த அனைவருக்கும் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக 134 தொகுதிகளில் வென்று முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையில் மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ளது. அதிமுக 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் இரட்டை இலை சின்னத்திலேயே களம் கண்டன. தஞ்சை, அரவக்குறிச்சி நீங்கலாக 232 தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் அதிமுக 134 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதா ஆர்கே நகர் தொகுதியில் 39,545 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அறுதி பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவை என்ற நிலையில் 134 தொகுதிகளை அதிமுக கைப்பற்றியுள்ளதால் அக்கட்சி முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையில் மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ளது.